6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருந்தாலும் பார்வை பலத்துல விரயத்தை குரு பார்க்கிறார். தொழில் சரியான முன்னேற்றத்தை கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, திரிகோணத்துல குரு, இது ரெண்டும் சேர்ந்தாவே மகாயோகம்னு சொல்லுவோம். அதனால ஆண்களோட பெண்கள் 10 மடங்கு என்ன சொல்றது, ஒரு திறமையாகவும் ரொம்ப ஒரு பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டாங்க, பட்டத்தை அதாவது ஒரு கல் இருக்குமா, அது வந்து ஒரு 100 தடவை அடிச்சாதான் ஒரு சிலையாவே மாறும். இப்போ கும்பத்துக்கு 100 இல்லை, 10,000 தடவை அடிச்சாச்சு. அந்த அளவுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய பேருக்கு. அதனால பசங்க நிறைய பேர் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் எழுதுறது எல்லாமே சக்ஸஸ். ரிசல்ட் ஜூனுக்கு அப்புறம் வந்தாலும் சக்ஸஸ். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது நடக்கும். பிளான் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல கும்பராசி நண்பர்கள் வந்து வைத்தியநாத சுவாமி, நம்ம டைரெக்டாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிடணும். அங்கே போய் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அங்கே போகிறது மட்டும் கிடையாது, பொதுவாக அன்னதானம் பண்ணணும், அதுதான் முக்கியம். சார் வணக்கம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. சரி, 2026 குரு பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க? கஷ்டத்தின் உச்சத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ராசினா அது கும்பராசி. உண்மையில சொன்னா அதுதான். ஏன்னா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்காரும்போது காதுனா வேதுன்னு கேட்குமாமா. சம்மந்தம் இல்லாம திங்க் பண்றது, சம்மந்தம் இல்லாம குற்றச்சாட்டுகள் வருவது, அலிகேஷன்ஸ் வருது, பகை உருவாகிறது. அதாவது பட்ட இடத்துலயே படும்னு சொல்லுவோம்ல, அது கும்பத்துக்கு தான். கால் அடிபட்டா பட்டுட்டே இருக்கும். ஒரே இடத்துல 3 தடவை, ஒரே இடத்துல 4 தடவை ஸ்லிப்பாகி விழுகிறது, சின்ன ஸ்லிப் ஆகுறது, படியிலேருந்து விழுகிறது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது. இதெல்லாம் வீட்டில் லாஸ்ட் ஒரு வருஷமா கேட்டு புழிச்சு போயிருக்கோம். அது வெறும் ராகுனால மட்டும் கிடையாது, திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குருனாலையும் அது ஏற்படுது. அந்த குரு ராகு கன்ஜங்ஷன் வந்து கூட்டு மரண தோஷம்னு சொல்லுவோம். மரண பீதியில் தான் இவங்க இருக்காங்க லாஸ்ட் 1 இயரா. இன்னைக்கு இருப்படா நாளைக்கு காலையில் போயிடுவேன், நான் சம்மந்தமே இல்லாம ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் ஒய்ஃப் வந்து அவங்க பார்த்துப்பாங்களா என்னமோ. அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியும். ஒன்றுமே ஆகாதியா, சனி நல்லா இருக்கான், ஆழ்பாவம் நல்லா இருக்கு, எதுக்கு போய் தேவையில்லாமல் திங்க் பண்ணுறீங்க? இல்லை சார், படபடன்னு வருது சார், ஒரே எரிச்சலாக இருக்குது சார், என்ன பண்ணுவோன்னு தெரியல சார், ஆங்ஸைட்டியாக இருக்குது சார். தியானம் தான் ஒரே வழி. என்ன விஷயம்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் இஸ் ஓவர். குரு கிளம்பிட்டார். குரு இப்போ போய் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தாலும் பார்வை பலத்தில் விரயத்தை குரு பார்க்கிறார். தொழில் சரியான முன்னேற்றத்தை கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, திரிகோணத்துல குரு, இது ரெண்டும் சேர்ந்தாவே மகாயோகம்னு சொல்லுவோம். அதனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ளோ ஆஃப் இன்கம் சூப்பராக இருக்கும். மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 80% இருக்கும். 80% வீடு இடிச்சு ஜம்முன்னு கட்டுவாங்க, பெரிய வீடாக கட்டுவாங்க. வீடு விஸ்தீர்ணம் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, தேவைக்கு அதிகமாக பணம் வருது. ஒரு வீடு இருக்குன்னா அதை வித்துட்டு பெரிய வீடாக வாங்குறது. நிஜமா கும்பத்தில் இருக்கிற 80% மேலே ஈஸியாக வீடு வாங்குவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சந்திரன் உச்சம் பெறும்போது குரு பக்கத்தில் இருக்கும்போது கோவில் பக்கத்தில், எனக்கு தெரிஞ்சு இஸ்கான் பக்கத்தில் அவங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டால் எக்ஸாக்டான ஜோன் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டைம் பீரியட்ல என்ன பிளான் பண்ணாலும் நடக்கும். ஃபினான்ஸ்லாம் பெரிய லெவலில் உட்காரக்கூடிய ஒரு காலப்பிரமாணம். டிவைட் ஆகிருந்ததுன்னா, ஃபேமிலி டிவைட் ஆகிருக்கு, செப்பரேட் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். என்னன்னா நம்மகிட்ட லீகல் பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். பிடிச்சு அந்யோன்யமா இருக்கிறது வேற, பிடிக்காம சங்கடம் கொடுக்கறது வேற. வாழு, என்னை வாழ விடு, நீயும் வாழு அப்படிங்கிற சமாதானம் தான் இப்போ ஓடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டாம்னாலும் காலை விழுந்துட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா வந்தாவா வராட்டிப்போம், ஐ நோ வாட் ஐம் டூயிங். மெயினா பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆண்களோட பெண்கள் 10 மடங்கு என்ன சொல்றது, ஒரு திறமையாகவும் ரொம்ப ஒரு பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டாங்க, பட்டத்தை அதாவது ஒரு கல் இருக்குமா, அது வந்து ஒரு 100 தடவை அடிச்சாதான் ஒரு சிலையாவே மாறும். இப்போ கும்பத்துக்கு 100 இல்லை, 10,000 தடவை அடிச்சாச்சு. அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல கம்ப்ளீட் டிரான்சிஷன் ஜோன்ல அவங்க இருக்காங்க.
அந்த குரு உச்சம் பெறும்பொழுது இவங்க பேசுற பாயிண்ட் யாருமே டச் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அதே மாதிரி அந்யோன்யம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஒரு சில டேமேஜஸ், ஆக்சுவலா டேமேஜ்ங்கிறதோட அவ்வளோ கஷ்டத்துல நம்ம வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி பிரியக்கூடிய நிலைமையை கூட இப்போ வரலாம். சில பேர் வந்து ஒட்ட ட்ரை பண்ணுவாங்க. வீட்ல பெரியவங்க வந்து குழந்தையோட லைஃப் இருக்கு, 2 பேர் தயவு செய்து சேர்ந்து வாழுங்கலாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா 6ஆம் இடத்துல குரு வரும்போது லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா போயிடும். அதனால டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய பேருக்கு. அதனால பசங்க நிறைய பேர் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் எழுதுறது எல்லாமே சக்சஸ். ரிசல்ட் ஜூனுக்கு அப்புறம் வந்தாலும் சக்சஸ். அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அது நடக்கும். பிளான்னா பிளான் பக்காவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறதுல கும்பராசி நண்பர்கள் வந்து ஏ கிளாஸ். அதாவது திறமையின் உச்சம்னு சொன்னா கும்பம் அது வந்து பூட்டி வச்சிருக்கக்கூடிய நிலைமை தான் லாஸ்ட் 1 இயர் இருந்தது. ரைட் நவ் இட்ஸ் ஓப்பன். ஏன் ஓப்பன்? நம்பிக்கை, உங்க மேல பில்ட் ஆகக்கூடிய ட்ரஸ்ட். குரு வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் ஃபினான்ஸ். அதனால ட்ரஸ்ட் வந்து பில்டப் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகை விடுவாங்க. நிறைய பேர் வீடு வந்து ரெடி பண்ணி இவங்க மேல இருப்பாங்க, கீழே வந்து வாடகை விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவாங்க. ஒரு கட்டமைப்பு, ஒரு 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 அடுத்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜோன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு இருக்கப்பது. நிறைய பேருக்கு புது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றதுல ஆர்வம் மிக அதிகமா இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து புதுசாவே ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பார்வை பலத்துல காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. லைஃப் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இனிமேல் இந்த மரண பீதி, மரண பயம், மாத்திரை டப்பா தூக்கி வெளியே எரிஞ்சு ஜம்முன்னு இருப்பீங்க. ஒரே விஷயம்தான், அஜீரணம். சாப்பாடு மட்டும்தான். இந்த பாம்பு சாப்பிட்டா எப்படி நெளியும் அந்த மாதிரி நெளிஞ்சிட்டு இருப்பீங்க. அதனால வாக்கிங் ரன்னிங்கிறது மஸ்ட். அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. சூப்பரா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து நல்லா இருக்கிறதுனால பொதுவாக வந்து இவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஸ்பிரிட் மற்றவங்க இருந்தாலும் பாயிண்ட் இவங்க கிட்ட இருக்கும். அதனால பாதி பேர் யாரெல்லாம் அட்வொகேட்ஸாக இருக்காங்களோ, ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய லெவலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டி டு டேக் அப் லாட் ஆஃப் ஜாப்ஸ் அது வந்து இவங்க கும்பத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதான் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் WWFல பார்க்குற மாதிரி தான் வச்சு மற்றவங்கள செய்வாங்க. இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணல, இப்போ நான் உன்னை பண்ணுற பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால பெரிய அளவுக்கு க்ரோ ஆகக்கூடிய, லீகலாக கரெக்டாக இருப்பாங்க. இனிமேல் இந்த சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது, தாறுமாறாக இருக்கிறது, மனசு இறுக்கமாக இருக்கிறது அதெல்லாம் போயிடும். பசங்களே இப்போ ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 இயர் அவங்க குழந்தைகளும் அவங்ககிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ பசங்க வந்து ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இவங்க தான் ஓவரா டிசிப்ளின் சொல்லுவாங்க பசங்களுக்கு. அதை மட்டும் பார்த்துட்டா போறோம், மற்ற எல்லாமே சூப்பர். நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகே, இப்போ நாங்க ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் என்ன மாதிரியான தொழில்களை சூஸ் பண்ணலாம்? ஒர்க்கிங் பார்ட்னரா இவங்க ஃபர்ஸ்ட் மாறலாம். 2 6 10னா போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒருத்தர், ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களா ஆரம்பிக்கணும்னா ஆஃப்டர் அக்டோபர் அதுதான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கனெக்ட் ஆகும்போது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் வேணால் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் எது வேணால் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைன் எது வேணால் பண்ணலாம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பொட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிக்கலாம். ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். மேனுஃபேக்சர், பேக்கேஜ் பிஸ்னஸ், அதாவது இப்போ ஃப்ளைட்டுக்கெலாம் போகிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு இது மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணலாம். நியூட்ரிஷனல் ஃபுட்டு அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நான் சொல்றது சாப்பாடு ஹோட்டல் மட்டும் கிடையாது, ஃபுட்டு ஸ்டே சம்மந்தப்பட்ட ஹோட்டல் கூட இவங்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். ரிசார்ட் மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அதை நீங்க எது உங்க ஜாதகத்துக்கு எது இருக்கோ, உங்க லக்னம் என்னவாக இருக்கிறதோ, லக்ன புள்ளி என்னவாக இருக்கிறதோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே, கும்பராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல 100% சக்சஸ் தான் இவங்க தான். ஆனா 6ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து போட்டித் தேர்வுகளுக்கு கூடிய ஒரு ஸ்தானம். அதுல குரு வந்து உட்கார்ந்துருக்காரு, உச்ச பலம் பெறுகிறார். அதனால 80% லாயர்ஸ் ஆவாங்க, 80% கேட்டரிங் படிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ஃபினான்ஸ்ல பெரிய லெவல்ல உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால கும்பத்துல பிறக்கிற பசங்களை வந்து பட்டை கலப்பாங்க, ஜோரா இருப்பாங்க, தைரியமா இருக்கலாம். ஓகே, ஸோ கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? வைத்தியநாத சுவாமி, நம்ம டைரக்டா வைத்தீஸ்வரன் கோயில் போயிடணும். அங்க போய் அந்த சுவாமியை வழிபாடு பண்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அங்க போறது மட்டும் கிடையாது, பொதுவாக அன்னதானம் பண்ணணும், அதுதான் முக்கியம். சந்திரன் அப்படின்னாவே முதல் தானம் அன்னதானம், அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் மற்றது எல்லாமே. அதனால நீங்க அன்னதானம் பண்ணாவே பெரிய, மெயினா லெமன் சாதம் தானம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது.
அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. என்ன கிழமைகள்ல கொடுக்கும்? பாசிபிளா திங்கட்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல போய் தர்ஷனத்துக்கு பணம் கட்டிட்டு மத்தியானத்துக்கு அன்னதானம் முடிச்சுட்டு வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார்.